இன்னைக்கு ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால நேற்று வந்து நிறைய கீரை ஆர்டர் வந்திருந்ததுங்க. அகத்திக்கீரை தான் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட ரெகுலராக கீரை வாங்குற கடைக்காரங்க எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க அகத்திக்கீரையை. அதனால சரி பறிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏணியை போட்டு ஏறணும். மரம் நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால ஏணியை போட்டு மேலே ஏறி பார்த்தாலும் எத்தலை. ஏணி மேலே நின்றுட்டு சல்லையை போட்டு தான் இழுத்துட்டு இருந்தார். ஆனாலுமே வந்து அது இழுக்க இழுக்க ஒவ்வொரு வாதா உடஞ்சி போயிட்டு இருந்துச்சு. அச்சச்சோ மரம் உடையுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது உடஞ்சி கீழே விழுகும்போது ஒரு வாழை மரத்தை வேற டேமேஜ் பண்ணிருச்சு. சரி பரவாயில்ல, நம்ம எது பண்ணாலும் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறது வழக்கமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த இலம் வந்து எடுத்து ஒன்றா போட்டாச்சு, நிழல்ல போட்டுட்டோம். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி அப்படியே நான் கற்றை கட்டிகிட்டு இருந்தேன். அவர் வந்து எடுத்து கீழே போட்டுருந்தாரு. ஆடி அமாவாசைக்கு அகத்திக்கீரை தாங்க அதிகமாக போகும். அதனால நம்மக்கிட்ட அகத்திக்கீரை தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க. மற்ற கீரையெல்லாம் வந்து கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. அகத்திக்கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்னதாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டுருந்தோம் அப்படின்னா அது நல்லா வந்து தழைஞ்சு வந்திருக்கும். நாங்கள் இந்த மரத்தை கண்டுக்கவே இல்லைங்க, அப்படியே விட்டுட்டோம். அது மேலே ஃபுல்லாக வந்து பெருசாயிடுச்சு. அதை உடைக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க, அப்படியே விட்டுட்டோம். அகத்திப்பூ வந்து நிறைய பூத்துருக்குங்களா, அது வந்து அப்படியே தானாக கீழே விழுகும். கீழே விழுகிறத எடுத்து அப்படியே பொரியல் பண்ணிகிட்டு இருந்தோம். அகத்தி காயும் வந்து நிறையாவே விழுகுங்க, நல்லா காஞ்சி போய் கீழே விழுகுமா, அதையே விதைக்கு எடுத்து வச்சுப்போம். அப்படி தான் போட்டிருந்தோம். இன்னும் வந்து நிறைய போட்டு விட்டுருக்கோம். அது இன்னும் பெருசாகலை அப்படிங்கிறதுனால சரி இந்த மரத்தை உடைக்க வேண்டியதாக போயிடுச்சு. எல்லாம் உடச்சி எடுத்து கற்றை கட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அகத்திக்கீரை வந்து சீக்கிரமாக அப்படியே வாடின மாதிரி ஆயிருங்க. அதனால சீக்கிரமாக எடுத்து கற்றை கட்டி கொடுத்துட்ருந்தோம். எப்போவுமே சாயந்தரம் தான் கீரையெல்லாம் அறுவடை பண்ணி கொடுத்துட்ருப்போம். இன்றைக்கி அகத்திக்கீரை அதிகமாக இருக்கிறதுனால மதியமே ஆரம்பிச்சாச்சுங்க வேலையை.